அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று போகி பண்டிகை அன்று எலும்புச்சம்பழத்தை உங்கள் கையில் வைத்து அகத்தியர் சொன்ன மந்திரத்தை சொல்லி எலும்புச்சம்பழத்தை 8 முறை தலையை சுற்றி நீங்கள் போடும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய தரித்திர நிலைகள் வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். மந்திரம் என்ன, எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். போகி பண்டிகை அப்படின்னா என்ன, அதுவும் இன்றைய நாள் என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகி பண்டிகை பௌர்ணமி, அதோடு சேர்த்து நம்மளுக்கு ஆருத்ரா தரிசனம், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரே நாளில் அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் புதியன புகுதலும் பழையன கழிதலும்னு நம்மளுக்கு பழமொழிகள் சொல்லி வச்ச மாதிரி நம்மளுடைய பழைய வீட்டிற்கு தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வெளியிலே சுத்தப்படுத்திவிட்டு நம் மனதிற்குள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கவலைகள், தீய எண்ணங்கள் அனைத்தையும் நம் வெளியேற்றும் விதமாக இந்த போகி பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே நம்மளுக்கு நீங்குவதற்கு இந்த பரிகாரத்தை நாம் செய்கிறோம். அதோடு சேர்த்து நம் வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் வறுமைகள் நீங்குவதற்கு போகி பண்டிகை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த எளிய மந்திரத்தை 8 முறை சொல்லி எலும்புச்சம்பழத்தை உங்கள் தலையை சுற்றி நீங்கள் போட்டுடுங்க. இப்போ போகி பண்டிகைக்கு நாம் ஏதாவது தேவையில்லாத பொருட்களை நாம் எரிப்போம். அப்படி போகி பண்டிகை அன்று நீங்கள் எரிக்கக்கூடிய நெருப்பில் இந்த எலும்புச்சம்பழத்தை போட வேண்டும். இப்போ நாங்கள் சிட்டியில் இருக்கிறோமா, நெருப்பு வைக்கிற அளவுக்கெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது, நாங்கள் குப்பைகளில் தான் போடுவோம் அப்படிங்கிறவங்க நீர்நிலைகளில் கால்படாத இடத்துல இதை போட்டு விட வேண்டும். சரி, இதை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் போகி பண்டிகை அந்த நெருப்பு கொளுத்துறீங்க அப்படின்னா அப்போ செய்யலாம். இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீடு இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு எலும்புச்சம்பழம், இந்த எலும்புச்சம்பழம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண பழம் கிடையாது, இது கனிகள்லேயே ராஜகனியாக விளங்கக்கூடியது. இந்த எலும்புச்சம்பழத்தை வச்சு நாம் என்ன பரிகாரங்கள் செய்தாலும் அது நம்மளுக்கு கை மேலே பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த எலும்புச்சம்பழத்தை வச்சு நாம் செய்யும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது நல்லதையும் ஈர்த்து கொள்ளும், கெட்டதையும் ஈர்த்து கொள்ளும். அதனால தான் இதை கையாளும் பொழுது இந்த எலும்புச்சம்பழத்தை பார்த்து நாம் செய்வது ரொம்பவே சிறப்பானது. அந்த எலும்புச்சம்பழத்தை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு இப்போது போகி பண்டிகை அன்று அகத்தியர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை ஒரு முறை அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் கையில் வச்சு ஒரு முறை சுற்றிட்டு அந்த மந்திரத்தை சொல்லணும். அதே மாதிரி 8 முறை சுற்றும் பொழுதும் 8 முறை அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் ரீம் நசி நசி, ஓம் ரீம் நசி நசி, ஓம் ரீம் நசி நசி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 8 முறை சொல்ல வேண்டும். 8 முறை, ஒரு முறை சுற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். அடுத்து 2வது முறை சுற்றி அந்த மந்திரம், அப்படி 8 முறை சுற்றிட்டு 8 முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் போகி பண்டிகைக்கு நெருப்பு பண்ணுறோம், நாங்கள் ரொம்ப இதில் தாம்மா இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க, வாய்ப்பு இருக்குங்கிறவங்க நெருப்பில் போட்டுடுங்க. இல்லாதவங்க நீர்நிலைகள்லேயோ கால்படாத இடத்துலையோ அந்த எலும்புச்சம்பழத்தை போட்டுடுங்க. இப்படி செய்வதனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள், அதே மாதிரி வறுமைகள் நீங்கும். வரக்கூடிய மாதங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு மாதங்களாகவும் ஒரு நாட்களாகவும் உங்கள் வாழ்க்கையில் அது அமையும். போகி பண்டிகை அன்று அகத்தியர் அருளிய இந்த மந்திரத்தை சொல்லி இந்த எளிய பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், ரொம்ப ஏழ்மை நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலும், இந்த போகி பண்டிகை அன்று இந்த மாதிரி இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த வருடம் போகி பண்டிகைக்குள் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டிருக்கும்.
உங்களுடைய வருமானம் உயர்ந்திருக்கும். இதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். எந்த ஒரு பரிகாரத்தையும் எந்த ஒரு வழிபாட்டையுமே முதல்ல நம்ம நம்பிக்கையோட செய்யணும். நம்ம நம்பினால்தான் அது நம்ம வாழ்க்கையில நடக்கும் இல்லைங்களா? அப்போ ஏதோ சொல்றாங்க செய்யலாமா, செஞ்சா நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடையும் ஒரு கேள்விக்குறியோடையும் செய்யாமல் நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதே மாதிரி போகி பண்டிகை அன்று நாம வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணி நம்ம வச்சிருப்போம். அப்படி நீங்க வைக்கும் பொழுது மாலை நேரத்துல நீங்க அந்த கூரைப்பூவை சொருகிட்டு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. இந்த போகி பண்டிகை அன்று நம்ம வீட்டில் பூஜை அறை எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணியிருப்போம். அப்போது நம்ம பூஜை அறையில் படங்கள் விளக்குகள் அனைத்தையுமே சுத்தம் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா துடைச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு சிலர் கலசம் வச்சு குலதெய்வத்தை வழிபாடு செய்வாங்க. குலதெய்வம் படம் இருக்குது அப்படின்னா அதை வச்சும் வழிபாடு செய்யலாம். எப்படி செய்யணும் அப்படின்னா கலசம் வைக்கிறவங்க கலசம் வச்சுக்கோங்க. குலதெய்வம் படம் இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. ஒரு மணப்பலகை மேலே அதை வச்சுக்கோங்க. கீழே ஒரு வாழை இலை வச்சுக்கோங்க. அதில் அரிசி சாதம், வெறும் அரிசி சாதம் வச்சு தயிர் நடுவில் ஒரு தொன்னை மாதிரி பறிச்சுட்டு அதில் தயிர் ஊற்றிட்டு ஒரு வாழைப்பழத்தை உரித்து 3 கட் பண்ணிக்கோங்க. 3 வெள்ளைக்கட்டிகள் எடுத்துக்கோங்க. ஒரு வாழைப்பழம் ஒரு வெள்ளைக்கட்டி, ஒரு வாழைப்பழம் ஒரு வெள்ளைக்கட்டின்னு அது அந்த சாப்பாடு முழுவதும் சுற்றி வச்சுட்டு உங்கள் குல தெய்வத்தினுடைய பேர் சொல்லி ஓம் குலதெய்வமே போற்றி அப்படின்னு 108 முறை அர்ச்சனை செய்துவிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் நீ இருந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மனதார உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இப்படித்தான் நாம போகி பண்டிகை அன்று நம்முடைய முன்னோர்களும் வழியாக வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி நாளைய தினம் பொங்கல் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்றத பற்றி நான் தனியாக ஒரு பதிவு கொடுக்குறேன். ஏன்னா இதோடு சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஆருத்ரா தரிசனம் கண்டிப்பாக காலையிலேயே அது நடைபெற்றிருக்கும். ரொம்ப முடியாதவங்க ஒர்க் பிஸி அப்படிங்கிறவங்க மாலை நேரத்திலேயாவது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நடராஜரை வழிபாடு செஞ்சுட்டு வருவது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் கல்வியில் ரொம்ப மந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் நடராஜரை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது. நம் குழந்தைகள் கல்வியில், கலைகளில், ஞானத்தில், அறிவில் நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு மாணவனாக திகழ வேண்டும் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை இன்றைய நாள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆருத்ரா தரிசனம் இருக்கும். இன்று முழுவதுமே வச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் அங்கே சென்று வழிபாடு செஞ்சுட்டு வருவது மேலும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.